الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையீதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரவுலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா நம்மை ஒரு புத்தாண்டின் முதல் நாளில் இருக்க செய்திருக்கின்றான். அல்லாஹ்வின் பேரருளால் ஹிஜ்ரி 1446 ஆண்டு முடிவடைந்து ஹிஜ்ரி 1447 ஆண்டு துவக்க நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புத்தாண்டை நம் அனைவருக்கும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் நிறைந்த புத்தாண்டாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இந்த ஆண்டில் அல்லாஹு தஆலா நல்லமல்கள் அதிகம் செய்வதற்கும், நற்காரியங்கள் அதிகம் செய்வதற்கும், நல்லோர்களோடு அதிகம் இருப்பதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், அமீருல் முஃமினாக இருந்து சிறப்பாக செயல்பட்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை உண்டாக்கிய அந்த காலம், 22.5 லட்சம் மைல் சதுர பரப்பளவு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நிறைந்திருந்த அந்த காலத்தில் அன்பானவர்களே, எங்கு பார்த்தாலும் இஸ்லாமிய அல்லாஹும் அவனுடைய ரசூலை பற்றியும் பேசக்கூடிய ஒரு நீண்ட ஒரு ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். விரிவடைந்த மாகாணங்களில், நாடுகளில் அரசு சார்ந்த பல்வேறு தரவுகளுக்கு தேதி குறிப்பிடும் அவசியம் ஏற்பட்டது. அதாவது ஒரு காலம் ஹிஜ்ரி என்ற அந்த காலம், ஹிஜ்ரத்து இஸ்லாமிய ஆண்டினுடைய முதல் மாதம் எதை நாம் கொண்டு வருவது என்ற
அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த ஒரு காலம். அனைத்து கவர்னர்களும், ஆங்காங்கே அந்தந்த நாடுகளில் இருந்து கொண்டிருந்த கவர்னர்களும் இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு நாளை, ஒரு ஆண்டை நாம் குறிப்பிட வேண்டும், வருடப்பிறப்பை நாம் குறிப்பிட வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்று மஷூரா செய்தார்கள். தங்களுடைய தோழர்களுக்கு மத்தியில் ஷூரா கமிட்டியை ஒன்று கூட்டி எந்த நாளை நாம் வருடப்பிறப்பாக நாம் கொண்டாடுவது, எந்த நாளை இஸ்லாமிய புத்தாண்டாக நாம் கொண்டு வருவது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை செய்யப்பட்டு அந்த நேரத்தில் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொன்னார்கள். அந்த நேரத்தில் நபியவர்களுடைய பிறப்பை நாம் வருடப்பிறப்பாக நாம் கொண்டு வருவோம் என்றார்கள். சிலர் நபியவர்களுடைய அந்த பிறப்பில் தான் நபியவர்களுடைய மரணமும் இருக்கிறது, அந்த தினத்தில் தான், அதனால் அன்றைய தினம் வேண்டாம் என்று சிலர் சொன்னார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள். குர்ஆன் அருளப்பட்ட அந்த நாளை நாம் புத்தாண்டாக நாம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். அதுவும் மறுக்கப்பட்டது. கடைசியாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், நுஅர்ரிஹு பிமா பிமுஹாஜிரத்திஹி ஃபஇன்னஹு ஃபர்ரக பைனல் ஹக்கி வல் பாத்தில். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த இந்த நாள் இருக்கிறது, இஸ்லாத்தினுடைய ஆக முக்கியமான ஒரு நாளாக இருந்தது. ஹக்குக்கும் பாத்திலுக்கும், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் உள்ள ஒரு வேறுபாடு என்பது ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் நாம் விளங்க ஆரம்பித்தோம். அதனால ஹிஜ்ரத்தை நாம் வருடத்தினுடைய முதல் மாதமாக நாம் தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லப்பட்டது. அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஹிஜ்ரத்தினுடைய அந்த நாளை, வருடத்தினுடைய முஹர்ரம் மாதத்தை வருடத்தினுடைய முதல் மாதமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அன்பானவர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு, ஆலோசனை ஏற்றுக்கொண்டு, ஹிஜ்ரி பிறப்பு முஹர்ரம் மாதம்தான் என்று ஆங்காங்கே இருக்கக்கூடிய கவர்னர்களுக்கு எழுதி அனுப்பினார்கள். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கும் இப்பொழுது ஒரு ஆண்டை கழிய செய்து இன்னொரு ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த ஆண்டு என்பது எப்படிப்பட்டதென்றால், நம்முடைய வாழ்நாளில் ஒரு வருடம் என்பது கடந்து சென்றிருக்கிறது. நம் வாழ்நாளில் ஒரு வருடம் குறைந்து விட்டதே என்று கவலைப்பட்டு அதை பின்னோக்கி பார்த்து நமது கடந்த வருடத்தின் குறை நிறைகளை சரி செய்து அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற்ற ஒரு அடியானாக தன்னை எவ்வாறு மாற்றிக்கொள்வது என்பதை பற்றி சிந்தித்து அல்லாஹு தஆலாவின் திருப்திப்படுத்த முயல்வதே இந்த புத்தாண்டின் முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கும். அன்பானவர்களே, வல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அன் யுர்துஹு இன் கானு முஃமினீன் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் குறிப்பிடுகின்றான். அவர்கள் உண்மையாகவே ஒரு முஃமினாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் திருப்திப்படுத்துவதுதான் ஆக முக்கியமான செயலாக இருக்கும். ஒரு மனிதனுடைய முஃமின் என்றால் அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் திருப்திப்படுத்தக்கூடிய அமல்களை செய்வதுதான் ஆக முக்கியமான ஒரு காரியமாக அவர்கள் எடுத்து செய்வார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்நாளில் ஒரு பகுதியை நாம் கடந்து இன்னொரு பகுதியில் நாம் வந்திருக்கின்றோம். இந்த காலங்களில் நாம் அதிகமாக
இந்த ஆண்டை நாம் நற்செயல்கள் நிறைந்ததாக நாம் அமைத்து கொள்ள வேண்டும். பாவமான காரியங்களை விட்டு தூரமாகிக் கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன காரியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார்களோ, கற்றுக் கொடுத்தார்களோ, ஏவினார்களோ, அந்த எல்லா காரியங்களையும் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். அன்பானவர்களே, நபி அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இவ்வாறாக இருக்கின்றது: அஅதரல்லாஹு இலா இம்ரிஇ அஹ்ர அஜ்லஹு ஹத்தா பல்லகஹு 60 சனா. ஒருவர் 60 வயதை கடந்துவிட்டால் அதற்கு மேல் அவர் வாழ்நாள் குறித்து கூறும் சாக்கு போக்குகளை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். 60 வயது கடந்த பிறகும் ஒரு அமல் செய்வதற்கு சாக்கு போக்கு சொல்கிறார். ஒரு நல்ல இறை காரியத்தை செய்வதற்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்கிறார் என்றால் அதை அல்லாஹ் ஒரு காலும் ஏற்பதில்லை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு குர்ஆனுடைய ஆயத்தில் இவ்வாறாக வருகிறது: அவலம் நுஅம்மிர்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர் ஃபஜாஅக்குமுன் நதீர் ஃபதூகு ஃபமா லில்-ஸாலிமீன மின் நஸீர். சிந்தித்து உணரக்கூடியவன், சிந்திப்பதற்கு வேண்டிய நீண்ட ஆயுளை உங்களுக்கு நாம் கொடுக்கவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். சிந்தித்து உணரக்கூடியவன், சிந்திப்பதற்காகவே உங்களுக்கு நீண்ட ஆயுளை நாம் கொடுக்கவில்லையா? இன்னும் எச்சரிக்கை செய்பவரும் உங்களிடம் வரவில்லையா? அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கின்றான். கொடுத்த இந்த ஆயுளை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நபி அவர்களுடைய அந்த வழிமுறையும் நமக்கு கண்ணுக்கு முன் இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த காலங்களை நல்ல முறையில் நாம் கழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், யார் ஆகவே அந்த நாளில் எவர் நரக நெருப்பிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு சொர்க்கத்தில் அனுமதிக்கப்படுகிறாரோ அவரே வெற்றி பெற்றவர். உண்மையான வெற்றி பெற்றவர் யாருங்க? கியாமத்துடைய நாளில் நரகத்திலிருந்து நம்மளை அல்லாஹ் தஆலா தூரமாக்கி சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிறானே, அவர்தான் வெற்றி பெற்றவர் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது, சொற்பமானது. இது நிரந்தரமானதல்ல. நிரந்தரமானது என்பது நாளை மறுமைக்கு பிறகு, கியாமத்துக்கு பிறகு அல்லாஹு தஆலாவிடத்தில் நீண்ட நெடிய வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் நிரந்தரமானது. அதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இவ்வுலகம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இர்தரஹலத்தி துன்யா முதப்பிரத்துன். இந்த உலகம் என்பது நம்மை பின்னோக்கி கடத்தி சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் சொன்னார்கள், வயிர்தஹலத்தில் ஆகிரத்து முக்பிலத்துன். மறுமை என்பது நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. வலிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா பனூன். இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் என்று சிலர்கள் இருக்கின்றார்கள். இந்த உலகத்திற்கானவர்களும் மறு உலகத்திற்கானவர்களும் சிலர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஃபகூனு மின் அப்னாஇல் ஆகிரா. நீங்கள் மறுமைக்கானவர்களாக ஆகிவிடுங்கள். மறுமைக்கானவர்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்றால், வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா. இந்த உலகத்திற்கானவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏனென்றால் ஃபஇன்னல் அமலு வலா ஹிசாப். நிச்சயமாக இன்றைய நாள், இந்த உலகம் என்பது நமக்கு அமல்களுக்கான நாள். இங்கு நமக்கு கேள்வி கணக்கு என்பது கிடையாது. வகதன் ஹிசாபுன் வலா அமலுன். நாளை மறுமை என்பது நமக்கு கேள்வி கணக்குக்கான நாள், அமல் என்பது நமக்கு கிடையாது.
அன்பானவர்களே, நாளை மறுமைக்கானவர்களாக நாம் ஆகிவிட்டோம் என்றால் நல்லமல்கள் அதிகமாக செய்வோம். இந்த உலகத்திற்கானவர்களாக நாம் ஆகிவிட்டோம் என்றால் நல்லமல்கள் என்பது நம்மிடத்தில் மிக குறைவானதாக ஆகிவிடும். அதனால் தான் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு சந்தர்ப்பத்தை தருகிறது அமல் செய்வதற்கு. இப்போ யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நல்லமல்கள் செய்தால் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் என்பது கேள்வி கணக்கு கொடுக்கப்பட வேண்டிய நாள். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒரு அமலுக்கான அவகாசம் என்பது கொடுக்கப்படாது. அன்பானவர்களே, நாளை மறுமைக்கானவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். இந்த உலகத்தை மறுமைக்கான தயாரிப்பு செய்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலத்தில் ஒரு சதுர கட்டம் வரைந்தார்கள். நிலத்தில் பூமியில் ஒரு சதுரமான ஒரு கட்டத்தை வரைஞ்சாங்க. அதில் நடுப்பகுதியில் ஒரு கோடை நீட்டினார்கள், கோடை வரைந்தார்கள். அந்த கோடு அந்த சதுர கட்டத்தை தாண்டி சென்றது. அடுத்து அந்த சதுர கட்டத்தில் சிறு சிறு கோடுகளை அந்த நடுவில் வரைந்த அந்த கோட்டிற்கு மேல் அவர்கள் நபி அவர்கள் இழுத்தார்கள். சில சில கோடுகளை வரைந்தார்கள். அதற்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நடுவில் உள்ள இந்த கோடு இருக்கிறதே, இதுதான் மனிதன். இந்த சதுரம்தான் அவனை சூழ்ந்துள்ள அல்லது சூழ்ந்து கொண்டு விட்டுள்ள வாழ்நாளாகும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், நடுவிலிருந்து வெளியே செல்லும் கோடுதான் அவனுடைய எதிர்பார்ப்புகளாகும். நடுவிலிருந்து வெளியே செல்லக்கூடிய அந்த கோடு தான் அவனுடைய எதிர்பார்ப்பாகும். அன்பானவர்களே, இடையிடையே சில கோடுகள் வருகிறதே, அந்த கோடு தான் அவனுக்கு அல்லாஹு தஆலா வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் சில சோதனைகளை கொடுப்பது. ஒரு சோதனையிலிருந்து இன்னொரு சோதனைக்கு அவன் செல்வான், அதையும் கடந்து செல்வான். இன்னொரு சோதனை வரும், அதையும் கடந்து செல்வான். அவனுடைய எதிர்பார்ப்பை அடைவதற்கு முன்னால், அவனுடைய ஆசைகள் நிறைவடைவதற்கு முன்னால் அவனுக்கு மரணம் என்பது வந்துவிடும். அதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது மனிதனுடைய எதிர்பார்ப்பு, அவனுடைய ஆசைகள், அவனுடைய கனவுகள் அதை அடைவதற்கு முன்பதாகவே அவன் தன்னுடைய மரணத்தை அடைந்து விடுகின்றான். அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்நாளை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, வாழ்நாளில் ஒரு நாள் என்பது எப்படிப்பட்டதென்றால், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடும் பொழுது, மா நதமத் அலா ஷைஇன் நதமி அலா யௌமின், நான் என் வாழ்நாளில் என்னை விட்டும் தப்பிப்போன எந்த ஒரு விஷயத்திற்காகவும் துளியளவு கூட நான் வருத்தப்பட்டது கிடையாது. வாழ்நாளில் ஏதாவது ஒரு விஷயம் தப்பி போயிடுச்சு, நம்ம அடைய முடியலை அப்படின்னு ஒரு நாளும் நான் கவலைப்பட்டதில்லை என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னார்கள், யௌம கரபத் ஷம்ஸுஹு, ஒவ்வொரு நாளும் சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு ஒரு எண்ணம் உண்டாகும், கவலை உண்டாகும். நகுஸ்ஸு ஃபீஹி அஜலி வலம் யஸிது ஃபீஹி அமலி, இன்றைய நாளில் நேற்றைய நாளை விட நான் அதிகப்படியான இன்று என்ன அமல் செஞ்சிருக்கிறேன் என்ற எண்ணம் தான் எனக்கு கவலையை உண்டாக்கும். ஒவ்வொரு நாளும் கடந்து போகும் பொழுது, சூரியன் மறையும் பொழுது அவர் சிந்தித்து பார்ப்பார்கள், நேற்றைய நாளை விட இன்றைய நாளில் நான் என்ன நல்ல அமல்கள் செய்திருக்கின்றேன், என்ன காரியங்களை செய்து நான் அதிகப்படியான அமல் செய்திருக்கின்றேன் என்று எனக்கு அந்த கவலைதான் வாழ்நாளில் அதிகமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார்கள், மாமின் யௌமின் யமுர்ரு அலா இப்னி ஆதம் இல்லா ஹுவ
ஒவ்வொரு நாளும் ஆதமுடைய மகனை அந்த நாள் இவ்வாறாக சொல்லாமல் கடப்பதில்லை. ஒரு மனிதன் கடந்து செல்கின்ற எந்த ஒரு நாளும் இப்படி சொல்லாமல் கடந்து செல்வதில்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, அன யௌமின் ஜதீதுன், இன்றைய நாள் நான் புதிய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு, வ அலா அமலிக்க ஷஹீதுன், இன்று நீ என்ன அமல் செய்ய போகிறாய் என்று நான் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அந்த நாள் சொல்கின்றது, வைதா தஹபத் அமலுக்க லம் யர்ஜ இலைக்க, இன்று நீ நல்லமல்கள் செய்து கொண்டாய் என்றால் அதனுடைய பிரதிபலிப்பை நாளை மறுமையில் நீ காண்பாய். இன்று எந்த அமலும் நீ செய்யவில்லை என்றால் நாளை இந்த நாள் உன்னிடத்தில் மீண்டும் திரும்பி வராது. நான் மீண்டும் உன்னிடத்தில் திரும்பி வரமாட்டேன். இன்றைய நாளில் நீ நல்லமல்கள் செஞ்சுட்டேன்னு சொன்னா இதனுடைய பிரதிபலிப்பை நீ மறுமையில பார்ப்ப. அப்படி செய்வதை விட்டுவிட்டாய் என்றால் இந்த நாள் திரும்பி உன்னிடத்தில் வராது என்று சொல்லிவிட்டு, ஃபகத்தம வமா அஹ்ஸனுல் பஸரி ஜிஇத ஜதீதுஹு, நீ உன்னுடைய அமலை நல்ல முறையில் செய்து கொள், உன்னுடைய அமலை நற்காரியங்களை நல்ல முறையில் செய்து கொள், உன்னுடைய அமலை பிற்படுத்தாதே, ஏனென்றால் இந்த நாள் மீண்டும் உன்னிடத்தில் வராது என்று சொன்னார். அன்பானவர்களே, இப்போ ஒவ்வொரு நாளும் நம்மை கடந்து செல்லும் பொழுது நமக்கு அந்த நாள் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னவென்றால், இன்றைய நாளை நாம் நல்ல முறையில் பாதுகாத்து நற்கருமங்களை செய்து இறை பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். மீண்டும் இந்த நாள் வராது. அதனால் தான் சொல்வார்கள், டைம் இஸ் கோல்டு, நேரம் என்பது ஒரு தங்கத்தை போன்றது. இன்னும் சொல்லப்படும், நேரம் தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம், இதை அனைத்தையும் விட சிறந்தது நேரம். ஆயுளை நாம் தங்கத்தை சம்பாதித்து விடலாம், வெள்ளியை சம்பாதித்து விடலாம், வைரத்தை சம்பாதித்து விடலாம், வைடூரியத்தை சம்பாதித்து விடலாம், நேரத்தை சம்பாதிக்க முடியாது. சென்ற ஒரு நொடியை திரும்ப பெற முடியுமா என்றால் அது பெற முடியாது. அன்பானவர்களே, ஒவ்வொரு நொடியையும் நாம் இறைவனுக்கு பொருத்தமானதாக கழிக்க முயற்சிக்க வேண்டும். அன்பானவர்களே, நம் மேன்மக்களாக சாலிஹீன்கள், முத்தகீன்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு அடியான் கால நேரம் என்பது 4 வகையாகும். ஒரு அடியானுக்கு கால நேரம் என்பது 4 வகையாக இருக்கும். 5வது என்பது கிடையாது. ஒன்று, ஒரு அடியான் தன் வாழ்வை அல்லாஹ் வழங்கியதை அருள்கொடையாக கருதி கழிக்கக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கான், மிகப்பெரிய அருள்கொடை. இதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும், இந்த வாழ்க்கையை நம்ம பாதுகாக்கணும் என்று ஒரு அடியான் தன்னுடைய வாழ்வை அருள்கொடையாக நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி வாழும் பொழுது அதன் விளைவாக அவன் வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நிறைய அருள்கொடைகளை கொடுப்பான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினா இந்த அருள்கொடைகள் என்பது அதிகப்படுத்தப்படும். லைன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், யார் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்களோ நாம் அவர்களுக்கு அதிகப்படுத்தி தருவோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒருவனுக்கு அது அருள்கொடையாக அவன் கருதி அதை நல்ல முறையில் நன்றி செலுத்தி வாழக்கூடியவனாக இருப்பான். அடுத்து 2வதாக சொன்னார்கள், ஒரு அடியான் தன் வாழ்வை அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட நிலையிலேயே கழிப்பானே ஆனால் அல்லாஹ் பேருபகாரம் வழங்கப்பட்டோரின் பாதையில் வழிநடத்துவான். அல்லாஹ்வுக்கு வழிபட்ட அடியானாகவே அவன் கழிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இறைவனுக்கு மாறு செய்வதே இல்லை. குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் இவ்வாறாக வரும், இன்னல்லதீன காலு, அந்த மக்கள் சொல்வார்கள், ரப்பனா ரப்புனல்லாஹு தும்மஸ்தகாமு, யா அல்லாஹ் நீ என்னுடைய இறைவனாக இருந்து கொண்டிருக்கிறாய், எங்களுடைய இறைவனாக இருந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமு, அதில் திறம்பெற ஈமானை நல்ல வலுவாக அவர்கள் இருந்து அவர்கள் அதிலேயே பயணிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா,
வானலோகத்திலிருந்து அவர்களுடைய மரண நேரத்தில் மலக்குமார்களை இறக்குவான். ஈமான் கொண்டு அதிலேயே உறுதியாக இருந்து வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்கள், நல்லமல்களே அதிகமாக செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய மரண தருவாயில் அல்லாஹு தஆலா தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, வானலோகத்தில் இருந்து மலக்குமார்கள் இறங்குவார்கள். அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஆதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் என்பது உங்களுக்கு இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்வார்கள், நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆஹிரா, நாங்கள் உங்களுக்கு தோழர்களாக இருப்போம், உற்ற தோழர்களாக, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உங்களுக்கு உற்ற தோழர்களாக இருப்போம், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க என்று அல்லாஹு தஆலா ஆயத்தில் இறக்கி வைத்திருக்கின்றான். அந்த மலக்குமார்கள் அந்த அடியாரிடத்தில் சொல்வாங்க. மூன்றாவதாக ஒரு அடியான் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்றால், ஒரு அடியான் தன் வாழ்வை நல்லறங்களோடு அல்லாவிற்கு மாறு செய்த நிலையிலும் கழிக்கக்கூடியவனாக இருப்பான். நல்லமல்களும் இருக்கும் அவனுடைய வாழ்க்கையில், பாவங்களும் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒன்று பாவமும் செய்வான், நன்மைகளும் செய்து கொண்டிருப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த அடியானுக்கு பாவ மன்னிப்புக்கான சந்தர்ப்பத்தை கொடுப்பான். குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, வஆகரூன அத்தரஃபு பிதுனூபிஹிம் கலது அமலன் சாலிஹா, மேலும் தன் குற்றங்களை ஒப்புக்கொண்டிருக்கும் வேறு சிலரும் அவர்களில் உள்ளனர்கள். அந்த அடியான் அல்லாஹ்ட்ட வந்து, யா அல்லாஹ், நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், பாவம் செய்து விட்டேன், நான் என்னுடைய பாவத்தை உன்னிடத்தில் ஒப்புக்கொள்கின்றேன், என் பாவத்தை மன்னிப்பாயாக என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தும் போது அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அஸல்லாஹு அன் யதூப அலைஹிம், அல்லாஹ் மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிப்போனும் கிருபையுடையவனாக இருக்கின்றான். சிலர்களுடைய வாழ்க்கை எப்படிங்க, பாவமும் இருக்கும் நன்மையும் இருக்கும், பாவத்தோடு நன்மையும் கலந்திருக்கும். அப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கி அவர்களுக்கு சொர்க்கத்தையும் வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். நான்காவதாக ஒரு அடியான் எப்படிப்பட்டவன் என்றால், ஒரு அடியான் தன் வாழ்வை சோதனைகள் நிறைந்ததாய் கழிக்கின்றானோ, அல்லாஹ் அந்த அடியானுக்கு பொறுமையாளர்கள், சோதனைகளில் இருந்து வெற்றி பெற்றவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா அந்த அடியானை சேர்த்து விடுகின்றான். அன்பானவர்களே, வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் சோதனை, நிறைய சோதனையை சந்தித்து கொண்டு இருப்பார்கள். ஆனாலும் பொறுமையோடு இருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய அந்த வாக்குறுதி என்பது நமக்கு இருக்குது என்று பொறுமையோடு இருந்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் சுப செய்தி சொல்லியிருக்கின்றான். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன், யாருக்கு ஒரு சோதனை வந்துவிட்டால் அவர்கள் சொல்வார்கள், அந்த அடியார்கள் நல்லோர்கள், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வுக்காக உள்ளவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே நாம் திரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம், அதனால் நாம் பொறுமையாக இருப்போம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்கின்றான், உலாய்க அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அருளையும் ரஹ்மத்தையும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்குகின்றான். வ உலாய்க ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அன்பானவர்களே, நம் வாழ்நாளில் நம்முடைய வாழ்க்கை என்பது எப்படி இருக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்று, நம்ம நல்லமல்கள் செய்து கொண்டே இருக்கின்றோமா, அல்லது பாவங்கள் மட்டும் செய்து கொண்டே இருக்கின்றோமா, அல்லது பாவமும் செய்கின்றோமா நல்லமல்களும் செய்கின்றோமா, அல்லது இறைவன் கொடுத்த அந்த சோதனைகள் நாம் பொறுமை காக்கின்றோமா, இறைவன் கொடுத்த அந்த சோதனைக்கு நாம் பொறுமை காத்து அல்லாஹ்விடத்தில் நாம் நல்ல 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 அமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் பொருத்தத்தை பெறுவதற்கு முயற்சி செய்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, நபி அவர்கள் சொன்ன ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியிடத்தில் உபதேசம் செய்யும் பொழுது இவ்வாறாக சொன்னார்கள், இக்தனிம் ஹம்சன் கபுல ஹம்சின்,
ஐந்து விஷயத்தை அடைவதற்கு முன்பதாக அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கொள். அதை கனிமத்தாக நினைத்து, இறைவன் கொடுத்த அருளாக நினைத்து அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கொள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், ஷபாபக கபுல ஹரமிக், உன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்திக்கொள் உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்பாக என்று நபி அவர்கள் சொன்னார்கள். வசிஹத்துக கபுல சகமிக், உன்னுடைய அந்த உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்கொள் நோய்வாய்ப்படுவதற்கு முன்பதாக. வயோதிகம் வந்து நோய்வாய்ப்பட்டு நல்லமல்கள் செய்ய முடியாமல் கஷ்டப்படக்கூடிய அந்த காலம் வருவதற்கு முன்பதாக உன்னுடைய அந்த ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்திக்கொள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஏழ்மை வருவதற்கு முன்பதாக உனக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த செல்வத்தை நல்ல வழியில் செலவழித்து அதை பயன்படுத்திக்கொள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். உனக்கு அதிகமான வேலை பளுகள் வருவதற்கு முன்பதாக, வேலை பளுவில் நீ கஷ்டப்படுவதற்கு முன்பதாக உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓய்வை நீ நல்ல முறையில் இபாதத்துகள் செய்வதில் பயன்படுத்திக்கொள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். உனக்கு அல்லாஹ் மரணம் கொடுப்பதற்கு முன்பதாக உன்னுடைய இந்த வாழ்வை நல்லமல்களில் பயன்படுத்திக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 காரியங்களை குறிப்பிட்டார்கள். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த ஆண்டை சிறப்புக்குரியதாக ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய வாழ்வை நல்ல முறையில் பயன்படுத்தி சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி